ஸோ வெல்கம் பேக். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஹை ப்ரெஷர் வாட்டர் வாஷர் வாங்கி ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. திரும்ப அதை ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு 2 டேஸில் அமேசான் திரும்ப கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃப்ரெஷ்லி ஓப்பன்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ண வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இதை ஃபர்ஸ்ட் அசம்பிள் பண்ணுறதே ஒரு பெரிய காண்டான விஷயம்னா யூசர் மேலாம் அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ நான் உங்களுக்கு எந்தெந்த பார்ட்டு எப்படி அசம்பிள் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ 2 அவுட்லெட் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ப்ரெஷர் மானிட்டர் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அவுட்டு, இது வந்து இன்னு. ஸோ இன்னை மட்டும் நான் இப்போ கழட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பைப் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி இந்த பைப் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, எவ்வளோ நல்ல பைப்லாம் இருக்குது. இதை மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷின் அப்படி ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடு வந்து வாட்டர் இன்னு, லெஃப்ட் சைடு இருக்கிறது வாட்டர் அவுட்டு. அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அதில் போடல கிளியராக. ஸோ இதை டைட் பண்ணிவிட்டு இதை உள்ளே விட்டுட்டு பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி டபுள் சைடும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு பைப்பில் கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதோட எண்டு வந்து நான் ஜஸ்ட்டு டப்பில் போடுற மாதிரி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பைப்பில் கனெக்ட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டஸ்ட் எதுவும் போகாமல் டப்பில் தான் போட போகிறேன். மாதிரி முக்கியமான விஷயம், இது மடங்காமல் இருக்கணும். இது மடங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷரே கிடைக்காது. அண்ட் இன்னொரு அவுட் வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இது கொஞ்சம் மடங்கி இருக்கும், சாரி ஃபார் தட். ஸோ உங்களுக்கு இது தனியாக வரும், இது தனியாக வரும். ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை தடவை கன்னோட அடியில் மாட்டிடுவீங்க. அண்ட் உங்களுக்கு இனிஷியலாக வரப்போ எப்படி வரும்னா, இதுதான் வந்து அந்த வாட்டர் ஸ்பிளிட்டர். வாட்டர் வந்து சிங்கிள் ஃபோர்ஸாக போகணுமா இல்லை ஸ்ப்ரே டைப்பில் வரணுமான்ட்டு இப்படி தான் உங்களுக்கு வரும். இது கனெக்ட் பண்ணி தான் வரும். ஸோ உங்களுக்கு லென்த்துக்காக தான் இது, ஓகேவா? ஸோ லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதோட எண்டில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல் வந்து இது ஒன்று வந்துச்சு. இது வந்து பைப்பில் இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது எனக்கு தேவையில்லை. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, ஃபோம் ஸ்ப்ரேக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இதிலே பெரிய பாட்டில் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களை அதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஃபோரில் ஓகே. ஸோ பவர் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு இங்கே மடங்கிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மடங்காமல் இருக்கணும். அந்த மாதிரி மடங்காமல் இருக்கணும். நான் ஜஸ்ட்டு டப்பு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு 3 டப்பு இருந்தாலே போதும். வாட்டரை கொஞ்சம் திறந்து விட்டுக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு காமெடியான ஒரு பிளானு. டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். என்கிட்ட கனெக்ட் இல்லை, அதனால் நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு ஜஸ்ட்டு டப்பு வச்சா கூட ஓகே தான். ஸோ இந்த கேபிள் வந்து உங்களுக்கு ஒரு காரை சுற்றி வரத்துக்கான எனஃபான ஒரு லென்த்து தான் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி மடக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட இந்த கன்னை யூஸ் பண்ணி அதை எடுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிரும். அது மடக்கிக்கும், ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட்டு இப்போது ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். எஸ், சவுண்டு வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆகணும். சவுண்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண ரெடி. நான் ஆக்சுவலி மோட்ரு போட்டுட்டேன். இப்போ அது சவுண்டு ஆஃப் ஆகிருக்கு. அப்படின்னா இப்போ ரெடி. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ், ஃபோர்ஸ் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணணுன்னா அங்கே ஒரு இலை தெரியுது இல்லையா, அதை வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். மேலே கரண்ட் வேறு இருக்குது, பார்ப்போம். தெரியுதா? ஸோ உங்களுக்கு அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகிடுச்சுன்னா எந்த வித மடங்களும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா ஃபோர்ஸாகவே கிடைக்குது. ஸோ காருக்கு இப்போ டெஸ்ட் பண்ணலாம். நான் ஆக்சுவலி காரில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஆப்போசிட் சைட் போகலாம். ஸோ எஸ், இந்த சைடு வந்துடுச்சு. நான் இப்போது காருக்கு உள்ளே அங்கே தெரியுது இல்லையா, இதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை வச்சு பார்ப்போம்.
டயரு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேனுவலாக க்ளீன் பண்ணுறப்போ வெளியில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி உள்ளக்கெல்லாம் கையே வைக்க முடியாது. இப்போ அதில் என்னென்ன ஸ்பீடு வெரைட்டிலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். வேரியேஷன் 1. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் ஒரு இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு சில இடத்துல அக்சஸ் பண்ண முடியாத இடத்துலாம் இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்படி அக்சஸ் ஆகும். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது நல்லாவே இருக்குது. நான் அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், உடஞ்சி அமைச்சிருக்காங்களேன்னு. பட் நல்லது அமைச்சது, நல்ல ப்ராடக்ட் அமைச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்பீடு, ஃபோர்ஸ் எல்லாமே ஓகே. நல்லா லென்த்தும் போகுது. இப்போ நான் இங்கேருந்து வந்து டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கேருந்து அங்கே அடிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. நான் இங்கே நிற்கிறேன்னா ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு எஸ்யூவி கார், ஒரு 2 கார் 3 கார் வச்சுருக்கவங்க இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம் ஷோராக. அண்ட் பைக்ஸ்க்கெலாம் சொல்லவே தேவையில்ல, பைக்ஸில் நீங்கள் ஷோராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஹோம் பர்பஸ்க்கு இது நல்லாயிருக்கும். பட் இது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா அதுலேருந்து இன்னும் 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணால் ஹீட் ஆகும். நான் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹீட் இருக்கா இல்லையா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு வண்டியை ஒருத்தர் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டேன். நான் கையில் வாஷ் பண்ண அந்தளவுக்கு க்ளீன் வராது கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக அந்த மாதிரி இடத்துல உள்ளெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஒருத்தர் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அந்த ஃபோம் ஸ்ப்ரே உட்காக தான் பார்ப்போம். அடுத்து நம்ம ஒரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேறு எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக போனால் டைம் ஆகும். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுறேன். நான் ஆக்சுவலி காருக்கு ஆல்ரெடி ஒரு ஷாம்பு வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி வாங்கினா யூஸ் பண்ணலான்ட்டு. இது ஜஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வாங்கினேன். ஃபோம் பிளாஸ்டர் கார் ஷாம்புன்ட்டு. நான் இப்போ யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த ஹை ப்ரெஷர் வாட்டர் வாஷரு இதை ஜஸ்ட் ஒரு 1 கேப் ஊற்றினாலே போதும். உங்களுக்கு அதிலே நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபில் பண்ணாமல் எப்படி வருது, ஃபில் பண்ண வருதான்ட்டு. ஸோ வாட்டரில் ஃபில் பண்ணணும். காமெடியை பண்ணுது. எஸ். ஸோ 0.0 ஒன்றும் கிடையாது. ஸோ இதை விட பெரிய பாட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் திக்காக வரும். இது ரொம்ப மைனூட்டாக வருது. இது என்ன பிரச்சனைனா, இப்போ நான் அந்த 0 பாயிண்டில் வச்சுட்டு பண்ணுறேன்னா போது, கையை எடுத்துகிட்டு பண்ணேன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் இது எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ இந்த ஃபோம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது கொடுத்துருக்காங்க குட். பட் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் இதை வேறு ஃபோம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஃபோம் கண்டிப்பாக வாங்குவேன், அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதையுமே. பட் இனிஷியலாக உங்களுக்கு இது ஓகே, இது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் பட் ஒரு 60-40 தான், 60% இது ஓகே உங்களுக்கு. பட் இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து காரை கழுவிட முடியாது. ஸோ அதுக்கு தான் மைக்ரோ ஃபைபர். ஸோ இதுவுமே நான் இப்போ தான் இந்த அமேசான் கிரியேட்டிவ் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸில் திரும்ப வாங்கினேன். 1 இயர் கொண்டு தான் வாங்குவேன். லாஸ்ட் இயர் இதே மாதிரி 3 வாங்கியிருந்தேன் இதே கம்பெனியில். 1 இயர் வந்துச்சு, இன்னுமே இருக்குது. இன்னமும் அந்த கிளாத் இருக்குது, பட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ அதை விடுங்க.
இதில் போட்டிருக்கும் பாருங்கள், சாஃப்ட் பென் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் 2022 ஏப்ரல் மார்ச்சில் வாங்கினது அது. அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்குகிறேன். அதுலேயுமே எனக்கு அந்த இது குவாலிட்டி இன்னும் நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணலாம். பட் நான் திரும்ப ஓகே இயர்க்கு ஒன்ஸாவது மாற்றுவோம் அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். புதுசாக வாங்குறப்போ உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு முதல்ல நீங்கள் தண்ணியில் ஒன்ஸ் நனைச்சிட்டு இதெல்லாம் ஒரு க்ளீன் பண்ணிக்கிறது பெட்ரு. உங்களுக்கு இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா உங்களுக்கு க்ளவுஸ் டைப்லேயும் வரும். வாஷ் பண்ணிவிட்டு எதுவும் மண் இன்னும் இது இல்லைன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கார் ஃபோம் ஸ்ப்ரே பண்ணியிருப்பீங்க, அதில் எங்கேயாவது அழுக்கு தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட்டு ஜென்டிலாக லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான், புது கார் இருந்தாலும் பழைய கார் இருந்தாலும் இந்த மாதிரி சர்க்குலராக பண்ணிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் அவாய்ட் பண்ணலாம். உள்ளே அந்த ஸ்டீல் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா மோட்டரோடது, ஸோ அங்கெல்லாம் கை வச்சா ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ வெளியில் ஹீட் அவ்வளோ வரல, பட் அது உள்ளே ஹீட் ஆனால் தான் உங்களுக்கு, பட் உள்ள ஹீட்டை கண்டிப்பாக ஆகும் தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. வெளியில் ஹீட் இல்லை, அதை நல்லா பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ண வெளியன்ட்டு இதை வந்து வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ 3 கொடுப்பாங்க, ஒன்று எக்ஸ்டீரியருக்கு, ஒன்று இன்டீரியருக்கு, ஒன்று கிளாஸ்க்குன்னு யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லா வரும். அதை விட்டுட்டு மொத்தத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் வராது. ஸோ மற்ற நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, எனக்கு இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். நிறையா தண்ணி இருக்குது இல்லையா, ஜஸ்ட்டு போட்டுட்டு 2 வைப் பண்ணிங்கன்னா போதும், க்ளீன் ஆயிரும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. 20 நிமிஷம் க்ளீன் பண்ணோம். 4200 இது ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினெட்லி ஒர்த்து. ஒரு பர்சனல் ஹோம் வச்சுருக்கீங்க, ஒரு 2-3 கார் வச்சுருக்கீங்க, மேக்ஸிமம் ஒரு 4 கார் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பைக்ஸ் நீங்கள் எத்தனை வேணாலும் கழுவிக்கலாம். ஆக்சுவலி என் பைக்கு ஆல்ரெடி கழுவிட்டேன், இப்போ காரை ஃபுல்லாக கழுவி பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஃபோம் மட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, பட் அது ஓகே, எனஃபான ஃபோம் கிடைக்குது. பட் இன்னும் பெட்டராக கிடைச்சா கார் நல்லா க்ளீனாக இருக்கும். அது வேறு பாட்டில்ஸ் அதுக்கு ஒர்க் ஆகுது, நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ கொடுத்த காசுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. ஹீட்டு அவ்வளோ ஆகலை. நான் 20 நிமிஷம் 25 நிமிஷம் யூஸ் பண்ணி பார்த்தேன். உங்கள் காருக்கு வாஷர் வந்து புதுசாக யாராவது வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க, ரேட் கம்மியாக ஒரு 5000 கம்மியாகவே இருக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் போட விட இது கொஞ்சம் சஜஸ்டபுள். ஏன்னா நானும் நிறைய பார்த்தேன், ஃபைனலாக தான் இதை வாங்கினேன். இந்த ரேட்டுக்கு இது ஓகே. ஸோ யாருக்காவது வேணும் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபைபரும் நான் லாஸ்ட் இயர் உங்களுக்கு கார் வாஷ் பண்ணப்போ இந்த ஃபைபர் நான் காமிச்சிருப்பேன். இது அதோட அடுத்த செட் ஆஃப் ஃபைபர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ 1 இயர் 1.5 இயர்ஸ் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வரும். 3 கொடுப்பாங்க, 300 சம்திங் வரும். எனக்கு ஏதோ லிங்க் நான் உங்களுக்கு வேணால் கொடுக்குறேன். ஸோ இது இல்லாமல் அந்த ஆக்ரோவோட ஒரு வேக்கம் கிளீனர் நான் வாங்கியிருக்கேன், இருக்குது. இது என்ன யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு வாங்கின ப்ராடக்டை வந்து எப்படி உட்காது அப்படின்னு ஒரு காமிக்கணும்னு பார்த்தேன். அந்த அசம்பிள்லேருந்து யூஸ் பண்ணலேருந்து யூசேஜ் வரைக்கும் ரேட்டுக்கு ஓகேவா என்ன ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி எனக்கு பிடிச்ச எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ நான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.